தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று அதன் மூலம் உங்களுக்கு என்ன பலன் நடக்கும், எதை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 2026-27 இந்த வருஷத்தில் தான் குரு கடகராசியில் உச்சமான ஒரு நிலைக்கு போகிறார். இதே 12 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க 2012, 2014, 15 பிறந்தவங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக 2002 பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி குரு உச்ச வீட்டுக்கு. இப்படி 1990, 91, 78, 79, 66, 67, 54, 55 இதிலெல்லாம் பிறந்தவர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குரு உச்ச வீட்டில் இதே இடத்துல கடகராசியில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் வீடியோ அடுத்தது இந்த துலாம் ராசிக்கு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் அதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய ராசி, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட், சிறு வயதாக இருந்தாலும் நல்ல நாலேஜ் பர்சன். இப்போ 12 வயசு ஆகுது. 12 வயசு ஆனவங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன செய்யும், என்ன படிக்கலான்னு எடுக்கலாம், முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துலையே குரு உச்சம். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு, வேலை மாற்றத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு கரெக்டாக கடங்காரனுடைய ஸ்தானத்தை நான்காம் இடத்தையும் ராசிக்கு கடங்காரனுடைய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால லோன் கிடைக்காதவங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ எஜுகேஷ்னல் லோன், வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக உண்டான எஜுகேஷ்னல் லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த ஜாதக அடிப்படையில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு 2ஆம் இடம் என்பது சொத்து பத்திரங்கள், 6ஆம் இடம்ங்கிறது கடன் வாங்கி, 4ஆம் இடம்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் துலாம் ராசி ஏதாவது ஒரு அசட் வாங்குவீங்க. அந்த சொத்துக்கள் வாங்கும்பொழுது ஓஹோ, நம்ம குரு அங்கே உச்சம் பெற்று 12 ஆண்டுக்கு பிறகு அதே இடத்துக்கு குரு வரும்பொழுது, குரு ஒரு பாசிட்டிவான பிளானட் இல்லையா, அதனுடைய பார்வையெல்லாம் பொன்னாக மாறும் இடம் இல்லையா. அப்போ இதனால் வரைக்கும் எனக்கு வந்து கார் இல்லை சார், இப்போ வாங்குவீங்க. வீடு இது வரைக்கும் நாங்கள் பார்க்குற மாதிரியே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ கிடைக்கும். லோன் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கவே இல்லை, இப்போ ட்ரை பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசைகள், அபிலாஷைகள் இருக்கும். அதெல்லாம் எப்போ நிறைவேறும்? திசாபுத்தி கெட்டிருந்துச்சுன்னு வைங்க, ஒன்றும் செய்ய முடியாது. 4ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னா, ஆக இது மாதிரி ஒரு நல்ல நேரம், கெட்டதுலேயும் ஒரு நல்ல நேரம் வரும் காலத்தில் தான் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும். அதுதான் வள்ளுவனுடைய வாக்கும், காலம் வரும் வரை காத்திருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வந்து உச்சம் பெறுறதும், நேராக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதும். அப்போ இது வரைக்கும் எனக்கு சேவிங்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, அதிகமாக வியாபாரம் நடக்கலை, இன்னும் ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம், இந்த வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணவே முடியல, இந்த வாகனத்தை விற்கலான்னு பார்க்குறேன், அதை விற்க முடியல, அதை கொடுத்துட்டு வேறு வாகனம் எடுக்கலான் இருந்தேன், இப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க. அதுக்கு அடுத்தது கரெக்டாக என்னுடைய 6ஆம் இடம், நோய்க்கு மருந்து சரியான வைத்தியர் இல்லை. அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், நோய், சத்ரு. 4ஆம் இடம்ங்கிறது தாயாருடைய உடல் நலம், வீடு, வாகனங்கள், அது சார்ந்த இடத்தை பார்ப்பதால். 2ஆம் இடம்ங்கிறது மணி ஃப்ளோ. இது வரைக்கும் மணி ஃப்ளோவில் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்லாம் பண்ணேன், அப்போ எனக்கு வந்து நிறைய லாஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகப்படி ஷேர் மார்க்கெட் செய்யலாமான்னு பாருங்கள். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 85 வீடியோ போட்டிருக்கேன் ஷேர் மார்க்கெட் மட்டும். அதே துலாம் ராசிக்காரர்கள், கலா ரசனை உடையவர்கள், அதே மாதிரி வந்துட்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த குரு வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குரு 10ல் இருக்கும் பொழுது உச்சம் பெற்ற இடத்துல நீங்கள் பிறந்து அந்த இடத்துல வருது. இந்த வருஷம்தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், இவ்வளோ நாளும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு.
அந்த இடத்துல வரும்போது ஒரு நல்ல மாற்றம் வருங்க. குரு 10ல் இருந்ததுன்னா உடனே வாலி பட்டம் இழந்த கதை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதுவும் உச்சம் பெற்ற குரு அந்த வேலையில் மாற்றங்களும் தொழிலில் மாற்றங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு வேலையில் வந்து உங்களை அவங்க புரிஞ்சு கொள்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு செக்டரில் உட்கார்றதும் அதே மாதிரி படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கலான்னு நீங்கள் 12 வயசுலேயே இப்போவே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, அழகாக பண்ணித்தரேன். இப்போ 12, 13 வயசு நடந்துக்கிட்டு இருக்கோம். சரியான பக்குவம் என்ன குரூப் எடுக்கலாம் 10th பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் 10th வைங்க. என்ன படிக்கலாம் என்ன குரூப் எடுக்கலாங்கிறத இப்போவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 23, 24 வயசு ஆகக்கூடியவங்களுக்கு அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம். அதே 36 வயசு ஆகுது, இது வரைக்கும் பிஸ்னஸ் சரியாக பண்ணலைங்க, இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுங்க, ஜாதகப்படி எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறது சொல்கிறேன். ஆக என்ன தொழில் செய்யலாம் அப்படின்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ 60 வயசு ஆகுது, 48 வயசாச்சு, 48, 49 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வீடு சொன்னேன் இல்லையா. மறுபடியும் உங்கள் ராசிக்கு வாங்க. ராசியிலேருந்து 4ஆம் இடம் வீடு, 2ஆம் இடம் சொத்து பத்திரம், 6ஆம் இடம் கடன். அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா ஒரு குரு முடிஞ்சு சனி திசை போயிட்டுருக்கும். 48 வயசாச்சு இல்லையா, சனி அது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை முடிஞ்சு சுவாதி அவங்களுக்கு ராகு குரு சனி திசை போயிட்டுருக்கும். சனி முடிஞ்சு புதன் கிட்ட டச் பண்ணியிருப்பீங்க, 50 வயசு ஆக போகுது. அதே மாதிரி விசாகம்லாம் புதன் திசை வந்துட்டுருக்கும். அந்த திசையும் பார்த்துவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கிறோன்னா லோன் எடுத்து அல்லது ஏற்கனவே உள்ள அசட்டை செல் பண்ணி இப்போ ஒரு வீடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதனால் ஓவரால் வந்து இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு வந்து இங்கே உச்சம் பெற்ற குரு என்ன நடக்கும்? உச்சம் பெற்ற குரு கரெக்டாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வகையில் மாற்றம் ஏற்படும். கரியரை பற்றி சிந்திக்க வைக்கும். நாம் பாட்டுக்கு இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பெனிஃபிட்டே வரலையே, இந்த தொழிலை கம்முன்னு விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா, அந்த சிந்தனைகள் வரும். கோள்கள் வந்து நம்மளுடைய மனம் புத்தி சிந்தனை வாயிலாக நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. லக்னத்தில் சனி செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கிறோம், போராட்டத்தை ஃபேஸ் பண்ணுறோமா? இப்போ எனக்குலாம் லக்னத்தில் எந்த கிரகமே இல்லை, நான் எதையும் போராட்டமாக நினைக்கிறதே இல்லை. அப்போ போராடுறதா ஃபீல் பண்ண வைக்கிறது என்ன கிரகம் தானே. அது மாதிரி உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்துல ஒரு வருஷத்துக்கு அந்த குரு அங்கே உச்சம் பெற்றிருக்க போகுது. அதுக்குள்ளார வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு தொழிலோ வேலையோ எந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டோ என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாங்கிறதோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். 100% கரெக்டாக கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டு சும்மா நமக்கு வந்து பல கோடி ரூபா வரும், அதெல்லாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா வரும், என்ன தொழில் இருக்கிறீங்க. ஒரு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது அந்த கரெக்டாக வந்து வாய் வார்த்தையில் வருமானம் பண்ணக்கூடிய ப்ரோக்கரேஜ். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார், 4ஆம் இடத்தை பார்க்குதில்ல, நான் வந்து வீடு கட்டி விற்றுக்கிட்டு இருக்கேன், இடம்லாம் வாங்கி விற்கிறேன், அல்லது கை மாற்றி விட்றேன், அல்லது புரோக்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் அது கரெக்டானது. அப்போ புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்கெலாம் இந்த வருஷம் ஏதாவது ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுவாங்க, பெரிய லாபம் கிடைக்கும். அப்போ அந்த குருவுக்கு நன்றி சொல்லலாம். இந்த அஸ்ட்ராலஜர் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒரு வியாபாரம் பண்ணேன், ஒரு வீடு கிடச்சிது, ஒரு வீடு வாங்கினேன், ஒரு பெரிய கமிஷனில் ஒரு வீடு வாங்கினேன், அதான் லோன் எடுத்து இப்போ அந்த நோய்க்கு வந்து எனக்கு கரெக்டான ஒரு ரெமிடி கிடச்சிது இந்த வருஷத்தில். பட் அந்த காத்திருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அந்த துலாம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு உச்சம் பெற்றவர்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், மற்றவங்களுக்கு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு என்ன செய்யுங்கிறது பார்ப்போம். இது குரு ஏற்கனவே இந்த இடத்துல வீட்டில் நின்றவர்களுக்கு நாம் பேசியிருக்கோம். மற்றபடி எல்லோரும் 1980 எப்படி இருக்கும் 70 எப்படி இருக்கும்லாம் கமெண்ட்ஸில் போடுறீங்க. நான் சொல்கிறது இந்த ஆண்டில் பிறந்தவர்களுக்கு மட்டும், அவர்களுக்கு மட்டும் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றம் வருங்கிறது நாம் இந்த நேரத்தில் பார்க்குறோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.